நார்மலாக நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டுக்கு கால் பண்ணி வரும்போது என்ன வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஒன்று நம்ம அம்மா கேட்போம், இல்லை கல்யாணம் இருந்துச்சுன்னா நம்ம ஒய்ஃப் கேட்போம், இல்லை அண்ணன் தங்கச்சியோ இல்லை வந்து அக்கா தங்கச்சியோ இருந்தால் அவங்கள்ட்ட கேட்போம். நான் வந்து என்னோட ஒய்ஃப் கிட்ட நார்மலாக கால் பண்ணி என்ன வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என் ஒய்ஃப் சொன்னாங்க, எனக்கு வந்து ரெயின்போ கேக் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெயின்போ கேக்கா? அது என்னடா ரெயின்போ கேக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, ரெயின்போ கேக் தெரியாமல் இவ்வளோ நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியலை. ரெயின்போ கேக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் என்னங்க சம்மந்தம்? சரி, ஓகே, அப்படி என்னதான் அந்த ரெயின்போ கேக்கில் இருக்குன்னு நான் அந்த ரெயின்போ கேக்கை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின்ஸ்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஏன் இது வந்து ரெயின்போ கேக் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கும் காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். அது இல்லாமல் இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து 2 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க இதுக்கு. இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும், டிஸ்டே தெரியும் ஏன் இதை வந்து ரெயின்போ கேக் சொல்கிறாங்கன்னு. ஸோ இதிலே வந்து காட்ட முடியாது, நான் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஐஸ், பார்த்தீங்களா? இதுதான் ரெயின்போ கேக். ஏன்னா வந்து இங்கே வந்து அந்த ரெயின்போ கலரில் வந்து ஒவ்வொரு லேயராக இருக்குல்ல, ஸோ அதனால வந்து இது ரெயின்போ கேக்கும். ஓகே, என்னவோ வந்து சொல்கிறாங்க. சரி, எப்படி டேஸ்ட் இருக்குன்றதையும் பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதோட பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 2 கேக்கும் டச் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இவங்க வந்து சைடில் ஒரு கவரும் போட்டு அதை வந்து ப்ராப்பராக எனக்கு பார்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தான் பார்த்துருவோம். சாரிங்க, பழக்க தோஷம். ஸோ வந்து இதான் வந்து ரெயின்போ கேக். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டேஸ்ட் பண்ணிடுவோம். உண்மையாகவே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் சும்மாலாம் சொல்லலை, நீங்கள் வாங்கி தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது, நார்மல் கேக் டேஸ்ட் தான் இருக்குது. பட் ஆனால் நல்லா இருக்குது. ஸோ வந்து அஸ்வின்ஸ் போனீங்கன்னா ரெயின்போ கேக்கை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.